கைஸ், இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷம் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது வெறும் பூனைகள் இல்லை, வாயில்ல உயிர்கள். இவங்களுக்கும் பசி இருக்கும், தாகம் இருக்கும், வலி இருக்கும், பயம் இருக்கும். ஆனால் அது நம்மளை மாதிரி வாயை திறந்து சொல்ல முடியாது. நான் இந்த இடத்தை பார்த்தப்போ என் மனசே உடஞ்சி போச்சு. இந்த அளவுக்கு சின்ன கூண்டுக்குள்ளே இவ்வளோ பூனைகள் நிம்மதியாக படுத்து தூங்கக்கூட இடமில்லை, சுதந்திரமாக நடக்க முடியல, விளையாட முடியல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேட்டையாட முடியல. ஒவ்வொரு நாளும் அதே கூண்டுக்குள்ள. இது ஒரு வாழ்க்கையா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு பூனைக்கு கூட சுதந்திரமா ஓடி ஆடி விளையாட இடம் இல்லை. ஒரு பூனைன்னா அதுக்கு சுதந்திரமா ஓடி ஆடி விளையாடணும், வெயில படுக்கணும், மனசு வந்த இடத்துல படுத்து தூங்கணும். ஆனா இங்க அதுக்கான வாய்ப்பே இல்லையே. இதுல சில பூனைகளை பார்த்தாலே உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. அவங்களோட கண்ணை பார்த்தாலே எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. என்னால் அந்த காட்சியை மறக்கவும் முடியல, நிம்மதியா தூங்கவும் முடியல. இன்னும் என்னை அதிர்ச்சி அடைய வச்ச விஷயம் என்னன்னா, இந்த பூனைகளுக்கு வெக்கேஷனல் கார்டு கூட இல்லை, கிளினிக் ரெக்கார்ட்ஸ் இல்லை, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இல்லை. ஒரு பொறுப்பான செல்லப்பிராணி வளர்க்குறவங்க கிட்ட இருக்க வேண்டிய அடிப்படை பதிவுகள் எதுவுமே இல்லாதப்போ இந்த பூனைகளுக்கு தேவையான மருத்துவ பராமரிப்பு கிடைக்குதா? தடுப்பூசிகள் நேரத்துக்கு போடப்படுதா? யாராவது வெட் டாக்டர் கிட்ட காட்டப்படுறாங்களா என்ற கேள்வி இயல்பாகவே வருது. இன்னொரு விஷயம், இந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்போ 14 பூனைகளுக்கு தினமும் தரமான உணவு, மருத்துவ செலவு, தடுப்பூசி மருந்துகள், சுத்தமான சூழல், இவை எல்லாத்தையும் எப்படி தொடர்ந்து கொடுக்க முடியுது? இந்த கேள்விக்கு பதில் தேவை. இந்த பூனைகளில் பெர்ஷியன் பெட்ஸும் இருக்கு. அவை எப்படி இங்கே வந்துச்சு? அவை முறையாக பராமரிக்கப்படுதா? அதுக்கான விதிமுறைகள் பின்பற்றப்படுதா? இந்த இடத்துல வணிக நோக்கத்திற்காக பூனைகள் இனப்பெருக்கம் செய்யப்படுது. ஸோ அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டிப்பாக விசாரிக்கணும். சட்டம் என்ன சொல்லுது? இலங்கையில் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயலிட்டி டு அனிமல்ஸ் ஆர்டினன்ஸ் படி விலங்குகளுக்கு தேவையற்ற வேதனை, துன்பம் அல்லது அலட்சியம் ஏற்படுத்துறது சட்டப்படி குற்றம். அதே போல் விலங்குகளுக்கு போதுமான அளவு தண்ணீர், மருத்துவம், உணவு, பராமரிப்பு, பாதுகாப்பான சூழல் வழங்கப்படுதா என்பதையும் பொறுப்பான அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதனால தான் இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக வந்து இந்த பூனைகளோட உடல்நிலையை பரிசோதிக்கணும். அவங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கிடைக்குதா என்றதை பார்க்கணும். அவங்க வளர்க்கப்படுற சூழல் பாதுகாப்பாக இருக்கான்றதை ஆய்வு செய்யணும். உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை யாரையும் அவமானப்படுத்துறதுக்காக போடல, யாரையும் முன்கூட்டிய குற்றவாளின்னு சொல்லவும் போடல. அதை முடிவு பண்ணுற அதிகாரம் என்கிட்ட இல்லை. அதை முடிவு பண்ண வேண்டியது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் சட்டமும் தான். ஆனால் இந்த 14 வாயில்லா ஜீவன்களுக்காக ஒரு குரல் கொடுக்குற உரிமை எனக்கு இருக்குது. அது யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி அந்த உரிமை உங்களுக்கும் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆதாரங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கொண்டு போகவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடனே நான் போலீஸ்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கான காரணம், சட்ட ரீதியான வலுவான ஆதாரங்கள் எனக்கு தேவை. அதனால கிடைக்கிற ஒவ்வொரு ஆதாரத்தையும் பொறுப்போட சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மை வெளிவரணும். இந்த வாயில்லா உயிர்களுக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்படுது. அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். இதுதான் என்னோட ஒரே நோக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் உங்ககிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு ஹெல்ப், இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நானும் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட போடுங்க. இந்த வீடியோ அதிகாரிகள் கண்களுக்கு எட்டணும். உண்மை வெளிவரணும். தவறு எதுவும் நடக்கலைன்னா அதுவும் மக்களுக்கு தெரியட்டும். தவறு நடந்திருந்தால் அந்த வாயில்லா உயிர்களுக்கு நீதி கிடைக்கணும். ஒரு ஷேர் ஒரு உயிரை காப்பாற்றுற முதல் படியாக இருக்கலாம். வாயில்லா ஜீவன்களுக்காக நாம் பேசலைன்னா அவங்களுக்காக யார் பேச போகிறாங்க? தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த உயிர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை, பாதுகாப்பு, நீதி கிடைக்க இறைவனுக்கு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.